எல்லாருக்கும் வணக்கம் வீரர்களே. இன்னைக்கு நம்ம 90 நாட்கள் தண்டனை சொல்லலாம் 60வது நாள். அருமையான நாள் தான் அன்னைக்கு. இன்னைக்கு ஒரு 3 கோவப்பழத்தை புடுங்கியாச்சு காலையிலே. புடுங்கிட்டு அப்படியே அதை பழத்தை வச்சுட்டு கிணத்துல அப்படியே நீராடும் போது அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அருமையா அப்படி மேல இருந்து குதிச்சு குளிச்சோம். இன்னைக்கு தண்ணி நல்லா கூலிங்காவே இருந்துச்சு. சொர்க்கம் மிருதாமா வேறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதாங்க சொர்க்கம். அதுக்கடுத்து அப்படியே நம்ம புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட சவால் எப்பவுமே 100 தான் அப்படிங்கிறனால ஒவ்வொரு புஷ்அப்பையும் நிறுத்தி நிதானமா அருமையா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 3 மாசத்துல நம்மளே செதுக்க போறோம். செதுக்கி இன்னும் நல்லா உடம்பெல்லாம் ஏத்தி ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வெயிட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு தரமான பிசிக்கா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு ஏகப்பட்ட கனவுகள், ஏகப்பட்ட லட்சியங்கள்லாம் இருக்கு. அதுல என்னோட பிசிக் மெயின்டெனன்ஸும் முக்கியமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, நம்ம வெளியே கித்த தெரியணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு ப்ரோ கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ ஹோம் ஒர்க் அவுட் நல்லதா இல்ல ஜிம் ஒர்க் அவுட் நல்லதா அப்படின்னு. அதாவது உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட் ப்ராப்பரா தெரிஞ்சுதுன்னா நீங்க ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பே இல்லை. இல்ல எனக்கு ப்ராப்பரா ஹோம் ஒர்க் அவுட் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஜிம்முக்கு தான் போகணும். ஏன்னா அங்க எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மாஸ்டர் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ட்ரெயின் பண்ணுவாரு. உங்களுக்கு ஹைடன்ஸ் கிடைக்கும், நீங்க கரெக்டா பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில்ல சப்பர திருவிழா. ஆனா அந்த திருவிழாக்கு போக முடியாத மாதிரி ஒரு ஊரப்புழு நம்ம கழுத்துல ஏறி கடிச்சு விட்டுருச்சு. தழும்பு ஆயிருச்சு. அதனால நம்ம இன்னைக்கு திருவிழா போக முடியாது. வருத்தம்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.